இது எங்க காலம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தமிழா கேமிங் சேனல்ஸா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்போ நம்ம அப்போ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள நருட்டோ சாப்டர் 2 ஈவெண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அது மட்டும் வந்து இல்லைப்பா, கேஸ் என்னென்ன பண்டல்ஸ் எப்பப்பெல்லாம் வந்து வரப்போகுது, கேஸ் எப்படி வந்து வரப்போகுது, எதை ஃப்ரீயாக தரப்போகிறானுங்க, என்னென்னலாம் வந்து ஓசி அதை எப்படி எடுக்கணும், எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கேஸ் அந்த சூஷனம், ஸ்கை டைவ், அனிமேஷன், ஏரோப்ளைனு, பண்டல்ஸ், நியூ ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கம்மிலாபடி ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் இருக்குங்க. சார் அது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ரைட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்கா எனிமி ஹெட்ஷாட் ரெட் கலர் பட்டனு ஒழுங்கா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இல்லைன்னா பார்த்துங்கப்பா எப்பா ஹெட்ஷாட்ல அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்கா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் வந்து கிடைச்சிருக்குப்பா. கேஸ் நீங்க வந்து பாருங்க. கேஸ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாச்சி புரோக்கனான ஹிடன் லீஃப் வில்லேஜ் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. கேஸ் அது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க. கேஸ் 5 பண்டலையும் வந்து காமிச்சிட்டாங்கப்பா. கேஸ் ஒராச்சுமாரு, பெயின், ஒபிட்டோ, இட்டாச்சி, உச்சிஹா, மாதரா அப்படின்னு சொல்லிட்டு 5 பண்டலையும் வந்து காமிச்சிருக்காங்க. கேஸ் அக்காட்ஸ்கி மெம்பர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. என் தலைவன் மினோட்டோ மட்டும் வந்து மிஷிங்க. கேஸ் அதை வந்து பார்ப்போம், என்ன கதைன்னு வந்து பார்ப்போம். இதை வந்து பார்த்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, கேஸ் நிறைய சூப்பர் பவர்ஸ் நமக்கு வரப்போது நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். கேஸ் அதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அக்காட்ஸ்கி கீப் சக்ஸா. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிபோர்ட், ஹெல்ப் அப் அப்படின்னு சொல்லிட்டு நிஞ்சா டூல்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. இதை வந்து தெரிஞ்சுங்க. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூசோனோஸ் ஃப்ளையிங் ஏரோப்ளைன். கேஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் கேஸ் இப்படி தான் ஏரோப்ளைன் வந்து வரப்போப்பா. நருட்டோ சாப்டர் 2 ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் இப்படி தான் ஏரோப்ளைன் வந்து இருக்கும்பா. கேஸ் ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கை டைவ், ஸ்கை டைவ் நீங்க எப்படி வேணாலும் வந்து வச்சுங்க. கேஸ் பட் இதுதான்ப்பா வந்து வருது. கேஸ் இட்டாச்சியோட சூசனோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை டைவா ரெட் கலர்ல பயங்கர எஃபெக்ட்ல வந்து வருது. இதை வந்து பார்த்தீங்க. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாதராக்கா ஒரு டீசர் வந்து இருக்குப்பா. கேஸ் இதையும் வந்து பாருங்க. கேஸ் மாதராலாம் கொல்ல மாசுப்பா. கேஸ் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. கேஸ் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சாமுராய் பண்டல் மாதிரியே இருக்கும். கேஸ் அதுக்குன்னு ஒரு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெத்தா ஒரு கம்பீரமா ஒரு தோரணை எப்பவுமே உண்டு. எவ்வளவு மாதரா ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல காமெண்ட் பண்ணுங்க. கேஸ் இது வந்து எப்படி வருது, எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். கேஸ் ரைட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்டுக்குள்ள வந்து போயிடலாம். நருட்டோ சாப்டர் 2 ஈவெண்ட் ஃப்ரீ ஈவெண்ட்ப்பா. கேஸ் ஜூலை 30ஆம் தேதி இப்படி தான் வந்து வரப்போகுது. கேஸ் நீங்க வந்து பாருங்களேன். கேஸ் எபிக் மெகா ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒராச்சுமார் பண்டல் வந்து ஓசியில தரப்போறானுங்க. கேஸ் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா 10 வவுச்சர். கேஸ் ஒவ்வொரு பண்டலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி நிஞ்சா பண்டலுக்கு 10 வவுச்சர் வந்து தரானுங்கப்பா. இதை வச்சு அக்காட்ஸ்கி பண்டல் எல்லாத்தையும் வந்து ஓசியில் எடுக்கலாம்ப்பா. கேஸ் எப்படின்னு வந்து சொல்றேன். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எபிக் நிஞ்சா ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. கேஸ் அதில் வந்து பெயின் வந்து வராப்புல பெயின் மேலே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் லீஃப் வில்லேஜ் டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரெட் மூன்லாம் வந்து வருது. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் 1 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் 1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுதுப்பா. கேஸ் இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க. இதுதாங்க ஈவெண்ட் இன்டர்ஃபேஸ். இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்து பாருங்க. கேஸ் இது வந்து ஒரு லாங் கொலாபரேஷன் பா. கேஸ் 82 டேஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. கேஸ் மினிமம் ஒரு 60 டேஸ் ஆச்சும் நம்ம கேம்ல இந்த ஈவெண்ட் இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாச்சி டோக்கன் டவர் பா. கேஸ் அது வந்து கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் மாதரா வீல் பா. கேஸ் மாதரா வீல்னா மோஸ்ட்லி ரிங் ஈவெண்டா தான் இருக்கும். ஃபேடட் வீலா வந்திருக்காப்பா. கேஸ் ஏன்னா வவுச்சரை வந்து தரானுங்க. கேஸ் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஈவெண்டா தான் இருக்கும். கேஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நிஞ்சா வார்னு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா டெய்லி டாஸ்க், பண்டல் கலெக்ஷன், அதுக்கப்புறம் அக்காட்ஸ்கி ஃப்ரீ சேலஞ்ச், அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இல்லையா. கேஸ் ஒவ்வொன்னா பார்ப்போம். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் வந்து தேவை. அந்த டோக்கன் எங்க கிடைக்கும் அப்படின்னா டெய்லி டாஸ்க்ல தான். கேஸ் டெய்லி டாஸ்க்ல டெய்லி மிஷனை வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் லாகின் பண்ணணும், டேமேஜ் அடிக்கணும், டீம் மட்டை ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெய்லி மிஷன் இருக்குப்பா. கேஸ் அதெல்லாம் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோக்கன் வந்து கிடைக்கும். கேஸ் இப்படியும் டோக்கன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க கேம் பிளே பண்ண கேஸ் அந்த பிஆர் சிஎஸ் மேட்ச் எல்லாம் லாட பார்த்தீங்க அப்படின்னா 10 டோக்கன் டெய்லியும் வந்து கிடைக்கும்பா. அந்த டோக்கன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுல சேலஞ்சுன்னு இருக்கா. கேஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கேஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட்டாச்சி வந்து சண்டைக்கு போவான். கேஸ் இட்டாச்சி மட்டும் வந்து கிடையாது. ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 5 ட்ரையல் இருக்கு. கேஸ் 5 ட்ரையலுக்கும் 5 நிஞ்சா சண்டைக்கு போய் ஆப்போசிட்டும் வின் பண்ணுவாங்க. கேஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையலா வந்து வின் பண்ணணும். கேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாச்சி பா. கேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து செத்து போவான். பட் மினோட்டோ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. பர்சன்டேஜ் வந்து ஏறும்பா. கேஸ் அப்புறம் ட்ரை அகைன் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. கேஸ் ட்ரையல் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் 2 ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையலா வந்து முடிக்கணும்பா. கேஸ் ஒவ்வொரு ட்ரையலையும் முடிக்கும் போது நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். கேஸ் ரைட் சைடுல உள்ள ரிவார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா வந்து கிடைக்கும்பா. கேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 இட்டாச்சி வவுச்சர் வந்து தரானுங்க. கேஸ் ஃப்ரீ வவுச்சர்
வவுச்சர். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரையலுக்கு ஒராச்சுமார் அவதார வந்து தரானுங்க. ஓகே சோ தேர்ட் ட்ரையலுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெயின் வவுச்சர். ஓகே சோ 10 வவுச்சர் வந்து தரானுங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ட்ரையலுக்கு பாத்தீங்க அப்படின்னா மாதரா வவுச்சர் வந்து தரானுங்க. ஓகே சோ 5th வவுச்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒபிட்டோ வவுச்சர் பிளஸ் மெகா ரிவார்டான ஒராச்சுமார் பண்டல பாத்தீங்க அப்படின்னா ஓசில வந்து தரானுங்கப்பா. ஓகே சோ ரொம்ப சிம்பிள் தான். டோக்கனை கலெக்ட் பண்ணுங்க, நடுவுல கிளிக் பண்ணுங்க, ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுங்க. ஓகே சோ அவ்வளவுதான், ரொம்ப ஈஸிப்பா. ரைட், இப்படி தான் ரிவார்ட்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நியூ கேம் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாருங்க. ஓகே சோ அந்த கேம் பிளேஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்கானுங்க. ஓகே சோ டோக்ஷியாமி, அப்புறம் அந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ஓகே சோ அகாட்சுகி கீப் செக்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நின்ஜுட்சு அண்ட் நிஞ்சா டூல் எல்லாம் சும்மா என்னென்ன இருக்குன்னு வந்து காட்டியிருக்கானுங்க. ஓகே சோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பண்டல் கலெக்ஷன் ஒன்னு இருக்கு இல்லையா. ஓகே சோ இதுதாங்க மாசான ஒரு மேட்ரு. அதாவது வரக்கூடிய 6 பண்டல்ல இருந்து ஏதாச்சும் 4 பண்டலை நீங்க எடுத்தாலே இந்த ஒரு சூப்பர் எமௌண்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவானுங்க. ஓகே சோ சூப்பர் எமௌண்ட் வந்து பாப்போம். பட் அதுக்கு முன்னாடி இதை வந்து பாருங்க. ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒராச்சுமார் பண்டல் பா. ஓகே சோ இது வந்து ஃப்ரீ தான். ஓகே சோ இது வந்து ஜூலை 30ஆம் தேதியே வந்து வந்துருமா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இட்டாச்சி உச்சிகா பண்டல் இதுவும் ஜூலை 30ஆம் தேதியே வந்து வந்துருமாப்பா. ஓகே சோ ஜூலை 30ஆம் தேதி அப்ப டோக்கன் டவர் வரும் போல. ஓகே சோ இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாதரா பண்டல் பா. ஓகே சோ இதுவும் வந்து ஜூலை 30 அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி அன்னைக்கே ரிங் ஈவென்ட் வந்தாலும் வந்து வரலாம்ப்பா. ஓகே சோ இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெயின் பண்டல். ஓகே சோ பெயின் பண்டல் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதியா. அதுக்கப்புறம் மினோட்டோ பண்டல் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15. எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் 15ஆம் தேதி மினோட்டோ பண்டலுக்காக ஒரு மிஷின் ஆப் வந்து வரப்போப்பா. ஓகே சோ அப்படிதான் வந்து தெரியுது. பாப்பா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்து வந்து பாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒபிட்டோ பண்டல் பா. ஓகே சோ ஒபிட்டோ பண்டல் பாத்தீங்க அப்படின்னா கடைசியா ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து வரப்போகுது. அப்படிதான் மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. இப்படிதான் இந்த ஒரு 6 பண்டல் வந்து வரப்போப்பா. ஓகே சோ இந்த 6ல இருந்து ஏதாச்சும் நீங்க 4 எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூப்பர் எமௌண்ட் வந்து கிடைச்சிரும். ஓகே சோ நீங்க வந்து பாருங்களேன். ஓகே சோ ஃபர்ஸ்ட் சீன் சேஞ்சிங் சூப்பர் எமௌண்ட்னு வந்து சொல்றானுங்க. பயங்கரமா வந்திருக்குப்பா. ஓகே சோ சூசனோ சமனிங் தான் அந்த எமௌண்ட் தான் நல்லா ப்ளூ கலர்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்குப்பா. ஓகே சோ இந்த சூப்பர் எமௌண்ட் வந்து பாத்தீங்க. ஓகே சோ இது வந்து ஓசி தான்ப்பா. 4 பண்டல் எடுத்தா இது வந்து ஃப்ரீ தான். ஓகே சோ இதுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அகாட்சுகி டைட்டில். ஓகே சோ இந்த டைட்டிலையும் வந்து ஓசில தரானுங்க. இதை எடுக்க நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சூப்பர் பவர்லாம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகே சோ சூப்பர் பவர்லாம் நீங்க கலெக்ட் பண்ணாலே போதும். ஓகே சோ அந்த அகாட்சுகி கீப் செக்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க ப்ளே பண்ணாலே இந்த ஒரு டைட்டில் வந்து கிடைச்சிரும்பா. ஓகே சோ இதை வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்களேன். ஓகே சோ ரெட் மூன் ஏரியா. ஓகே சோ அந்த டாக்ஷியாமி ஏரியால நிறைய லூட் இருக்கும். ஸ்பெஷல் லூட் எல்லாம் வந்திருக்கும்பா. ஓகே சோ அப்புறம் அந்த ரெட் மூன் ஏரியா போனதுக்கு அப்புறம் ஓகே சோ ஸ்பெஷல் ஏர் டிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் டிராப் வருது சென்டர்ல வந்து வருதுப்பா. ஓகே சோ இதுல இருந்து நீங்க லூட் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே சோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அகாட்சுகி கீப் செக்ஸ் இது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்துறோம். ஓகே சோ நிறைய சூப்பர் பவர்ஸ் வந்து இருக்குப்பா. ஓகே சோ அந்த அகாட்சுகி கீப் செக்ஸ் வந்து இருக்கு. பட் இதெல்லாம் நீங்க எடுத்தோம்னா ஓகே சோ எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் வந்து எல்லா பிளேயருக்கும் வந்து ரிவீல் ஆயிரும். சூப்பர் பவர் எடுத்தீங்கன்னா உங்களை வந்து காட்டி கொடுத்துருமா. ஓகே சோ இதே வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே சோ அந்த அகாட்சுகி ஆயில வந்து இடன் லீஃப் வில்லேஜா உங்களுக்கு எது பிடிக்குமோ சோ அதை செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணும்போது எனிமியை கில் பண்ணும்போது எலிமினேஷன் எஃபெக்ட் எல்லாம் வந்து வருதுப்பா. ஓகே சோ இதை வந்து பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்ல ஓகே சோ சிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சைபர் பாயிண்ட்ஸ் மேல எத்தனை ஏர் டிராப் எடுத்துருக்குன்னு வந்து காட்டும் இல்லையா. ஓகே சோ புள்ளி மாதிரி காட்டும் பாருங்க. ஓகே சோ அந்த புள்ளிக்கு பாத்தீங்க ரெட் மூன் பாயிண்ட்ஸ்னு வந்து பேரா. நீங்க 2 ரெட் மூன் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஓகே சோ ரெட் மூன் ஏரியா அப்பியரன்ஸ் ஆகுமா வருமா. ஓகே சோ இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைபர் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க. ஓகே சோ ஷேரிங் அண்ட் ஷேடோ ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வரப்போகுது. ஓகே சோ இந்த மாதிரிலாம் வந்து வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதாங்க லீக் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே ஸோ எல்லா லீக்கையும் உங்ககிட்ட நான் டக்குன்னு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இதே மாதிரி லீக்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இன்னும் நிறைய நரோட்டோ அப்டேட்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ சரிங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா பாய்.